பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் உங்களது குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று யாத்திராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நாம் சும்மா இருப்போம் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, எதிராளி என்னை நெருங்கி கொண்டிருக்கிறானே, இதிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? அபாண்டமாய் என் மேல் குற்றம் சுமத்தி வழக்கு தொடர்கிறார்களே, யார் எனக்காக வழக்காடுவார்கள்? வேலை ஸ்தலத்திலும் வீட்டிலும் நான் செய்யாதவற்றை செய்ததாக கூறி நியாயமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்களே, யார் எனக்கு நீதி செய்வார்கள் என்றெல்லாம் எங்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரையே சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் நமது வாழ்விலும் அற்புதங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை, சத்துரு பலவிதமான நமது குடும்ப வாழ்வை தாக்க வரும்போது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சும்மா இருங்கள் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் சும்மா இருக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நமது வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் இன்னும் அறியாதிருக்கிறோமா? நம்மை போலவே அன்று இஸ்ரவேல் மக்களும் பின்னோக்கி வந்து எகிப்தியரை பார்த்து பயந்து தம்மை விடுவிப்பது யார் என்று கேட்டபோது மோசே அவர்களை நோக்கி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று கூறினார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. விடுவித்த தேவன் தாம் வாக்கில் உண்மை உள்ளவர். அவர்களுக்கு முன்னே இருந்த சமுத்திரத்தை பிரிந்து போக பண்ணி தம் மக்களை அதற்கூடாக வழி நடத்தி அக்கரையிலே அருமையாக சேர்த்தார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தொடர்ந்து வந்த எகிப்திய சேனையையும் சமுத்திரத்தையும் கடக்கும் முன்னர் திரும்பவும் கடலை ஒன்று சேர்த்து அவர்களை முற்றிலுமாக அழித்து போட்டார் என்று வேத வசனம் தெள்ள தெளிவாக கூறுகிறது. எத்தனை அற்புதமான தேவன் நம்முடைய தேவன்! அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம்மை நோக்கி கூறுவது என்ன தெரியுமா? உன்னோடு போராடினவர்களையும் தேடியும் காணாதிருப்பாய் என்று இன்று அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து கூறுகிறார். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 12வது வசனத்தில் கூறுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, ஒருவேளை நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோட கடந்து சென்று கொண்டிருக்கலாம். எல்லா பக்கங்களிலும் கதவு அடைக்கப்பட்டிருப்பது போல நாம் காணப்படலாம். என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையிலே நாம் அமர்ந்து சும்மா இருப்பதையே தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் அமர்ந்து சும்மா இருந்தால்தான் தேவனுடைய கிரியை காண முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சும்மா இருங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சும்மா இருக்கவில்லை. அல்லேலூயா! ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக அவர் நடந்து போக பண்ணினார். அதே செங்கடலை பார்வோனின் சேனைகளை கலங்கடித்து அழித்து போட்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றும் கூட அதே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, சும்மா இருங்கள். பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே போகிறதா? வேதனைக்கு மேல் வேதனை, சோதனைக்கு மேல் சோதனை நம்மை தாக்கி கொண்டிருக்கிறதா? எல்லா பக்கங்களிலும் நாம் நெருக்கப்படுகிறோமா? எனக்கு ஒரு வழியுமே தெரியவில்லை என திகைத்து கொண்டிருக்கிறோமா? மனிதர்களால் வரும் நிந்தையை, போராட்டத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைங்களே, சும்மா இருங்கள். சும்மா இருங்கள் என்றால் உங்கள் சொந்த ஞானத்தையோ பலனையோ திறமையோ குடும்பத்தையோ நம்பாமல் தேவனை நம்பி அவரையே சார்ந்து கொள்வதுதான் கர்த்தர் நம்மை சும்மா இருங்கள் என்று கூறுகிறார். அவர் அற்புதம் செய்யும் வரைக்கும் நமது கண்கள் அவரையே நோக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயம் ஆண்டவர் நமது வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சத்துருக்களை தகர்த்து போட்டு நமக்காக ஒரு பந்தியை நிச்சயமாக அவர் ஆயத்தப்படுத்துவார். எனவே பிரியமானவர்களை, சோர்ந்து போகாதீர்கள். விரைவில் அற்புதங்களை காண்பீர்கள். உங்களது துக்க நாட்கள் முடிந்து போகும். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஆம் என்னுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் நாம் சும்மா இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.